ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாரன் விலை. இன்னொரு பெயர் ஆரமுலா. இது மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று. இங்க பம்பை நதி சுத்திர ஓடின்னு இருக்கு. இந்த இடமே கேரளால இருக்கு. இங்க பெருமாளோட திருநாமம் திருக்குறளப்பன், இன்னொரு திருநாமம் பார்த்தசாரதி. இங்க பெருமாள் ஒரு தடவை பிரம்மச்சாரி வடிவில் வந்தாராம். பெருமாள் தன்னையே இங்க வர வச்சுக்கிறதுக்கு ஒரு லீலை புரிகிறார். இப்ப இந்த இடத்துக்கும் மூங்கில் காட்டுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. இன்னைக்கும் இங்க உற்சவம் ஆரம்பிக்கணும்னா மூங்கில் காட்டுலேருந்து மூங்கில உடைச்சுன்னு வந்து அதை துவஜஸ்தம்பத்துல கட்டி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பார்களாம். இப்போ இங்க இருக்கிற இந்த மூர்த்தி முன்னாடி நிலக்கன் நாராயணபுரம் என்ற ஊர்ல இருந்தார். பெருமாள் தன்னை அங்கேருந்து இங்க வர வச்சுக்கிறார். எப்படி வர வச்சுட்டார்னா, ஒரு சமயம் நிலக்கன் நாராயணபுரத்துல பம்பை ஆற்றங்கரையில சில பேர் வேலை பண்ணியிருந்தா. அவ மூங்கில வச்சு தெப்பம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பெருமாள் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்துல வந்து அவ கிட்ட என்னையும் இந்த தெப்பத்துல ஏத்திட்டு போங்கோ அப்படின்னு சொல்றா. அவ 6 மூங்கில் கழிகளை எடுத்து ஒரு தெப்பம் பண்ணி அதுல பிரம்மச்சாரியை ஏத்தி கொண்டு இந்த படகை ஓட்டிட்டு வரா. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அவ இந்த ஊர்லேருந்து பக்கத்துல இருக்கிற இடையாரமுலா என்ற இடத்துல இறங்கிக்கிறா. அங்க சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு அங்கேயே அந்த ராத்திரி தங்கிடுறா. அடுத்த நாள் காத்தால அதே தெப்பத்துல ஏறி இந்த இடத்துக்கு வரா, அதாவது ஆரமுலாக்கு வரா. அப்போ வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து கடை திருக்கோவில். அப்போ இந்த கோவில்ல கோபுரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அங்க இரவு தங்கிடுறா. அப்போ பெருமாளே ஒரு ஆணையிடுறார், எனக்கு இங்க கோவில் அமைக்க வேணும் அப்படின்னு. உடனே கோயிலும் அமைக்கப்பட்டது. இப்படிதான் பெருமாள் நிலக்கன் நாராயணபுரத்திலேருந்து இங்கு வந்தது. இங்க வந்து கோவில் பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோவில் வாசல்ல நம்ம வந்து ஒரு 18 படிகளை பார்ப்போம். பிரம்மாண்டமான படிகள் உள்ள மண்டபத்துல தூண்கள்லாம் அப்படியே தங்கத்தால் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும். ஒரு தூணிலையும் தசாவதாரம் சிற்ப வேலைப்பாடுகள் நம்ம பார்க்கலாம். அந்த மண்டபத்துல தாண்டினா கூட மாதிரி ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்துக்குள்ளதான் மெயின் சன்னதியே இருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.